Hello friends, this is Pranav from GV Computer. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு PC build வீடியோ பத்தி தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய லேப்டாப்ஸ், printers னு சொல்லி ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா நிறைய பார்த்துட்டோங்க. இப்போ பேக் டு பேசிக்ஸ் னு சொல்லி நம்ம PC build பத்தி பார்க்க போறோம். யாருக்கான PC அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்கான PC தாங்க. அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காரு. A&ML ல வந்து நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு. அத பத்தி நிறைய கத்துக்கணும்னு சொல்லி அந்த ரிக்வயர்மென்ட்க்கு ஒரு PCயும் அண்ட் அவருக்கு கேமிங்லயும் நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு. அதுவும் நிறைய விளையாடுவேன் அப்படிங்கறனால இந்த ரெண்டு ரிக்வயர்மென்ட்ஸும் கம்பைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெக் வேணும் கேட்டு அவருக்கான பெர்ஃபெக்ட்டான PC ஒன்னு ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் போயிருக்கோம் சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து எப்பயுமே ப்ராசஸர் பத்தி தாங்க பார்ப்போம். என்ன ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7 9700X ப்ராசஸர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 8 cores and 16 threads வந்துருது, 40 MB கேட்ச் வந்துருதுங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ராசஸரா இருக்கும். ஒரு ஹை எண்ட் ப்ராசஸராகவும் இல்லாமல் ரொம்ப லோ எண்டாகவும் இல்லாமல் ஒரு மிடில் லெவலில் Ryzen 7 9700X சூப்பரா இந்த பர்பஸ்க்கு சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸரோட பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து 3.8 GHz வந்துருது அண்ட் பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் வந்து 5.5 GHz வந்துருதுங்க. ஸோ நம்மளுக்கு ஃபாஸ்டாவே இருக்கும், நிறைய டாஸ்க் வந்து சீக்கிரமே பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மதர்போர்ட் தாங்க. என்ன மதர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSI ஓட Pro B850S Wi-Fi 6E அப்படிங்கிற மதர்போர்ட் தாங்க. இதுல வந்து 4 RAM ஸ்லாட்ஸ் வந்துருதுங்க. 2 M.2 NVMe வந்துருது, ஒரு NVMe வந்து Gen 5 சப்போர்ட்டோட வந்துருது, இன்னொரு NVMe ஸ்லாட் வந்து Gen 4 சப்போர்ட்டோட வந்துருதுங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே வரனால நம்மளுக்கு அட்வான்டேஜஸா இருக்கும். அண்ட் அதுல ஒரு NVMe ஸ்லாட் வந்து நம்மளுக்கு ஹீட் சிங்க் கூடயே கொடுத்துறாங்க. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தாங்க இதுல. அண்ட் இதுல Wi-Fi and Bluetooth இன்பில்ட்டா வந்துருது அண்ட் 2.5G LAN வந்துருது அண்ட் பேசிக்ஸா எல்லாமே கவர் ஆயிடுதுங்க. இந்த பில்டுக்கு இந்த மதர்போர்ட் செம்ம சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் காம்போனன்ட் வந்து RAM தாங்க. என்ன RAM யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா G-Skillோட Ripjaw 16GB 5200 MHz RAM தாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இது DDR5 RAM. சோ டோட்டலா வந்து 32GB யூஸ் பண்ணிருக்கோம். 16x2 யூஸ் பண்ணிருக்கோங்க. சோ நம்மளுக்கு டுவல் ஸ்டிக் அப்படிங்கறனால பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். நம்மளுக்கு மதர்போர்ட்ல RAM ஸ்லாட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கறனால இன்னொரு 2 RAM வந்து அடிஷனலா ஃபியூச்சர்ல ஆட் பண்ணிக்கலாம். சோ ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் தாங்க நெக்ஸ்ட். இப்போ ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்ம வந்து SSD அண்ட் ஹார்ட் டிஸ்கோட காம்பினேஷன்ல தாங்க கொடுத்திருக்கோம். சோ நிறைய வந்து சாஃப்ட்வேர்ஸ், கேம்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கறதுனால ஃபுல்லா SSD போகாம ஹார்ட் டிஸ்க் அண்ட் SSD கொடுத்திருக்கோம். என்ன SSD யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா XPGயோட 980 Mars 1TB தாங்க யூஸ் பண்ணிருக்கோம். This is Gen 5 NVMe SSDங்க. ஸோ நம்மளுக்கு Gen 5 ஸ்லாட் மதர்போர்ட்ல இருக்கனால இது சூட்டபிளா இருக்கும். அதுவும் இல்லாம இதுல வந்து 14,000 MB/s ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கு. ஸோ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும், சூப்பர் ஸ்பீடா இருக்குங்க. நம்மளுக்கான சாஃப்ட்வேர்ஸ், OS, கேம்ஸ் எல்லாமே இதுல போட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Seagate Barracuda 4TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ டோட்டலா பார்த்தோம்னா உங்களுக்கு 5TB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்துருது, 1TB in SSD and 4TB in ஹார்ட் டிஸ்க். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிராபிக்ஸ் கார்டு தாங்க. என்ன கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா Inno3Dயோட RTX 5050 Twin X2 கிராபிக்ஸ் கார்டு தாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 8GB GDDR6 ஓட வந்துருதுங்க. ஸோ 8GB VRAM இருக்கறனால நம்மளுக்கு வந்து கேமிங்க்கு சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் அவர் வந்து A&ML வந்து கத்துக்க போறாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்போ இந்த இது வந்து பேசிக்கு நல்லாவே போதும். ஃபியூச்சர்ல அவர் வேணா கிராபிக்ஸ் கார்டை மாத்திக்கலாம். ஸோ நார்மலா இந்த ஒரு ஹை அண்ட் PCs அப்படின்னு போனா நம்ம வந்து கூலர் நம்ம ஆட் பண்றது நார்மலா இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராசஸர்ல ஸ்டாக் கூலர் வராது. 100% நம்ம கூலர் ஆட் பண்ணி ஆகணும். எய்தர் ஏர் கூலர் ஆர் லிக்விட் கூலர் நம்ம போய் ஆகணுங்க. நம்ம போனது வந்து லிக்விட் கூலர். என்ன கூலர் அப்படின்னு பார்த்தோம்னா கூலர் மாஸ்டரோட மாஸ்டர் லிக்விட் கோர் நெக்ஸ்ட் 360 ARGB கூலர் தாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து 3 ஃபேன்ஸ் வந்துருது. ஸோ 360 கூலர் தான் நம்மளுக்கு வந்து நல்லாவே டெம்பரேச்சர்ஸ் குறைக்கும் அண்ட் கூலிங் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்குங்க. ஸோ பேசிக் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு SMPS அண்ட் கேபினட் தாங்க. என்ன SMPS யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கூலர் மாஸ்டரோட 850 வாட் கோல்ட் SMPS தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து ATX 3.1 சப்போர்ட்டோட வந்துருது. சோ 850 வாட்ஸ் நம்ம வந்து கிராபிக் கார்டு அண்ட் Ryzen 7 போறனால இது இருக்குங்க. ஃபியூச்சர்ல ஒரு 5060 இல்ல அதுக்கு மேல ஏதாவது யூஸ் பண்ணாக்குள்ள 850 வாட் சஃபிஷியன்ட்டா தான் இருக்கும். சோ நம்ம 850 யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த பில்டுக்கு என்ன கேபினட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டீப்கூலோட CG534F அப்படிங்கிற கேபினட் தாங்க. இதுல வந்து 4 ஃபேன்ஸ் இன்பில்ட்டா வந்துருது. அது மட்டும் இல்லாம ஃபிஷ் டேங்க் மாடல் இருக்கனால லுக் வந்து சூப்பரா இருக்கும். இந்த கேபினட் வச்சு நிறைய பில்ட் நம்ம வீடியோஸ்லயே நம்ம சேனல்ஸ்ல நிறைய பண்ணிருக்கோம். சோ நான் உங்களுக்கு தெரிஞ்ச கேபினட் தாங்க. இது மட்டும் இல்லாம கூலர்ல ஒரு 3 ஃபேன் வந்துருது. சோ டோட்டலா இந்த பில்டுக்கு வந்து 7 ஃபேன்ஸ் வந்துருங்க. சோ நம்ம பில்ட் பண்ணி பார்க்கும்போது இது சூப்பரா இருக்கும். டோட்டலா பில்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 9700X ஓட ஒரு 50 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணி சூப்பரான ஒரு பில்டு பண்ணியிருக்கோங்க. இதோட லுக்ஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த கேபினெட்ஸ் பார்த்துருக்கோம். ஆனாலும் வந்து இந்த எலகென்ட்டாக இருக்குங்க இந்த ஃபேன்ஸ் எல்லாமே. அண்ட் இதோட கலர் டிஸ்பிளேஷனும் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ டோட்டல் தீமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்கள் வந்து இது ARGB கண்ட்ரோல் தான், எப்படி வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற இதோட லைட்ஸ் எல்லாமே. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்க. ஏன்னா இது வந்து பேரிங் வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் பாட்டில் நெக்ஸும் வந்து பெருசாக இல்லவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேரா இருக்குங்க இந்த ப்ராசஸர் அண்ட் இந்த கிராஃபிக் கார்டு. ஸோ இது பிசி மட்டும் இல்லாம இதுக்கான ஆக்சரிஸும் நம்ம கொடுத்துருக்கோங்க. என்ன ஆக்சரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேமிங் கீபோர்ட் அண்ட் கேமிங் மவுஸ் தாங்க. கேமிங் மவுஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்கெட்ல EvoFox Phantom 2 அப்படிங்கிற கேமிங் மவுஸ் அண்ட் கேமிங் கீபோர்ட் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லி மெக்கானிக்கல் கீபோர்டுங்க. காஸ்மிக் பைட்டோட வாந்த் அப்படிங்கிற கீபோர்டு தான். இது வந்து ரெட் ஸ்விட்சோட வந்துருது. ஸோ கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் லீனியர் ஸ்விட்சஸ் வேணும் அப்படிங்கறதுனால ரெட் ஸ்விட்ச் போயிருக்காங்க. ஸோ இது வந்து பெருசா வந்து கிளிக்கி சவுண்ட்ஸ் இருக்காது. பட் அந்த மெக்கானிக்கல் ஃபீல் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த கீபோர்ட் இந்த மவுஸ் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா இத பத்தியான டீடைல் ரிவ்யூ வீடியோ நம்ம ஒன்னு போட்டுருக்கோம். இங்க லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிங் ஒரு பக்கங்க, இன்னொரு பக்கம் வந்து அவர் லேர்னிங் பர்பஸ்க்கு ஸ்டடீஸ்க்கு வந்து AI and ML எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காம்போ சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோங்க. இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிசி உங்களுக்கும் வேணும், உங்க ரெக்வயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி வேணும், உங்க ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடீஸ் இல்ல நீங்க எடிட்டிங் பண்றீங்க ப்ரொஃபஷனலா வேணும் ஆர் கேமிங்கே ஃபுல் ஆன் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காம்பனன்ட் செலக்ட் பண்ணி அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல நம்ம கரெக்டாக கொடுக்கலாம். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பிசிஸ்லாம் உங்களுக்கு வேணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரோட லொகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நேரில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை பற்றி காலில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபோன் நம்பர்ஸும் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைடும் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோங்க. இதோட காம்பனன்ட் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீ பில்ட் பிசிஸ் எல்லாமே அதுலேயும் நம்ம போட்டிருக்கோம். உங்கள் ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே தெரியும் அப்படின்னா டைரக்டா அந்த ப்ரீ பில்ட் பிசி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா டைரக்டா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்டான பிசிஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும், இதோட அசம்பிள் வீடியோ பிசி பில்ட் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல எனி டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதையும் கிளியர் பண்ணிடலாம். அப்கமிங் வீடியோஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அதையும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனி டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோஸ்ல அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை பை.